மகிஷாசுரனோ மதுகேடவர்களோ பத்மாசுரனோ சூரபத்மனோ யாராவது வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவங்க சுகத்திலேயே வாழ்ந்தவங்க. சோமபானத்தையும் சுராபானத்தையும் ரம்பை ஊர்வசினுடைய ஆட்டத்தையும் கழிச்சவர்கள். அவங்க துன்பம் வந்ததுன்னா அவங்களுக்கு தாங்க முடியாது, நேர பிரம்மலோகத்துக்கு போவாங்க. பிரம்மலோகம் என்ன சொல்லுவார்? அங்கிருந்து நேர விஷ்ணுலோகம் போவான்னு கை காட்டுவார். ஏன்னா மகன் அப்பாவை அனுப்புவார். அப்பா என்ன சொல்லுவார்? எனக்கு மேல ஒரு அப்பா இருக்காம்பா, அவன் தான் சுப்பனுக்கும் அப்பன், எல்லாம் வல்ல கைலாயநாதன், நானே அவங்ககிட்ட தான் இருக்கிறேன், நீ அவங்ககிட்ட போகணும். மகாவிஷ்ணு பெருமாள் அங்கே அனுப்புவார், அத்திவரத அங்கே அனுப்புவார் ஆதி நாயகன்ட்ட. நான் தூங்கிட்டு இருக்க, தூங்க விடுன்னு சொல்லி அவர் கோபத்தில் போயிடுவார். நம்ம நேராக போனோம்னா பெருமான் பார்ப்பார், அப்படியா அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருப்பார், ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பார். பக்கத்தில் இருக்கிற அம்பாள் வேற சாமி சாமிம்பாங்க. சுவாமிக்கு எல்லாம் தெரியும், இறைவனுக்கு எல்லாம் தெரியும். இவர்கள் பார்ப்பாங்க, என்ன பெருமான் சொல்றனே ஒன்று கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வாசல்ல இருக்கிற ஆராய்ச்சி மணியை ஓங்கி அடிப்பாங்க டங்குன்னு. இவர்கள் விண்ணப்பம் வைக்கல, யாரும் பேசல, ஒன்னும் சொல்லல. ஆராய்ச்சி மணியினுடைய ஒளி அடித்த பிறகு அந்த ஓசை அடங்குவதற்குள்ளதாக முப்புறத்தை எரித்து துன்பத்தை நீக்குவார். நொடி பொழுதுல காப்பாற்றக்கூடிய இறைவன் சிவபெருமான். வேற எந்த கடவுளும் செய்ய முடியாது. நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பத்திரத்தில் எழுதி தருகிறேன். சிவபெருமான் நம்பிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் கோபுரத்தில் எங்க விமானத்தில் வச்சிருவார். ஆனால் அவனை மறந்தீங்கன்னு வச்சுங்க, அதல சுதல விதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி வச்சிருவார். சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார்? சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்தார்? நான் சிவனை நம்பினேன், எங்கேயாவது கீழே போயிட்டேன்னு யாரும் சொல்லுவார் இல்லை. நான் ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சியை விட்டு சொல்ல வைக்கிறேன். மனசாட்சியை அவங்க மனசாட்சி சொல்லும். ஓ, சிவனை கும்புறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, சிவபெருமானை வழிபட்ட பிறகு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் சிவபெருமானை நம்பியவர்கள் வீண் போனதாக சரித்திரமும் வரலாறும் கிடையாது. இதை நான் மீண்டும் 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 நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்.